விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். ஜெயந்த். வணக்கம். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த பார்டர் டென்ஷன்ஸ் தொடர்ந்து ஒரு 10-15 நாளாக நம்ம பார்க்குறோம். பெஹல்காம் அட்டாக்கு தொடர்ந்தே பரபரப்பு உச்சத்தில் இருந்தது. நம்ம பெரிய ஒரு ஆப்ரேஷனை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த ஆப்ரேஷன் ஸ்டில் ஆன். ஆப்ரேஷன் சிந்தூரில் உள்ளே போய் 9 டெரர் பேஸை அடிச்சுட்டு வந்தோம். அதை தொடர்ந்து அவர்கள் பதிலடி கொடுத்தார். ஒரு பதில் தாக்குதல் மேற்கொண்டார்கள். அதற்கு நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணோம். அந்த ரிட்டாலியேஷனில் பார்க்குறோம், ஒரு 11 ஏர்பேஸை, நியூக்ளியர் ஆர்ம்டு ஏர்பேஸை, நம்ம இருக்கக்கூடிய நாட்டின் ஏர்பேஸை, 11 ஏர்பேஸை உள்ளே புகுந்து பாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிலிட்ரி ஆக்ஷன் அண்டர் பாஸ் அப்படின்ற இது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்க நாட்டில் சிலர்லாம் கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஏன் இந்திரா காந்தி போன்று பாகிஸ்தானை உடைக்கவில்லை, பிரிக்கவில்லை அப்படின்னு. இது ஒரு நேஷ்னலிஸ்டிக் மூமெண்ட் ஒரு உச்சத்தில் இருந்த நேரத்தில் இப்போ சிலர் இப்படி விமர்சனம், சிலர் அதிருப்தின்னு பண்ணலாம், சிலர் பொலிட்டிக்கலாக பண்ணலாம். பட் இந்த விமர்சனம் இருக்கிறது. சீஸ்ஃபயர் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் போஷரிங்கா, இல்லை நாம் பின்வாங்கிய அதற்கான காரணங்களா? முதல்ல இதுக்கு அரசியல் பதில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இராணுவ சம்மந்தப்பட்ட பதிலை நான் கொடுக்குறேன். நான் அரசியல் பதிலாக கொடுக்க நினைப்பது, இந்திரா காந்தி அம்மையார் எந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தார்? 1960கள் 70கள். சரி, இந்திரா காந்தி அம்மையார் இன்னைக்கு இருந்தால் அந்த சாதிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறவங்க, இந்திரா காந்தி அம்மையார் நேரு கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் ஒத்துக்குதா நேரு இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு? இது அது இந்திரா காந்தி அம்மையாரை மோடியுடன் கம்பேர் பண்ணும்போது, அதே இந்திரா காந்தி அம்மையாரை நேருவோட கம்பேர் பண்ணோம்ல. அப்போ நேரு இஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு அவங்க ஒத்துப்பாங்களா? பாகிஸ்தானுக்கு பிஓகேவை யாரால் கொடுக்கப்பட்டது? யுஎனுக்கு யார் எடுத்துகிட்டு போனது பிஓகே பிரச்சனையை? அதுக்கப்புறம் சைனா வாரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பகுதிகள், சைனா ஆக்கியபைட், அக்ஸாய் சீன், இந்த ரீஜன் எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது? மை ஹார்ட் ப்ளீட்ஸ் டு நார்த் ஈஸ்ட்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட்டை கைவிட்டது, நீஃபா ரீஜனை. இதெல்லாம் நேரு பண்ண பிளண்டர்ஸ். ஸோ இந்திரா காந்தியை நேருவோடு ஒப்பிட காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ தெம்பும் துணிவும் ஞானமும் உள்ளதா? ஓகே, 2 காலகட்டங்களில் 2 சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலை, பூகோள ரீதியிலான சூழ்நிலை, நம் இராணுவ பலம், இது எல்லாத்தையும் வெவ்வேறு காலகட்டங்கள். இது அன்று அந்த சண்டைக்கான தேவையும் அந்த சண்டை போட்ட காலமும் வேறு. இப்போ சண்டை போட்டுட்ருக்கிற நம்மளோட சண்டை போடும் விதமும் இதோட தேவையும் வேறு. அந்த சண்டையின் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? பங்களாதேஷை லிபரேட் பண்ணுறது. இந்த சண்டையோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? தீவிரவாதிகளை பனிஷ் செய்வது. அது எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவா, இல்லை பாகிஸ்தானை பிடிக்கிறது எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவா? இதுக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லணும். இல்லை சரி, இந்திரா காந்தி அம்மையார் அன்று சண்டைன்னு பாகிஸ்தான் அட்டாக் பண்ணால் சண்டைன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சண்டைக்கு போனாங்க. வி ஆர் இன் அ வர்ச்சுவல் ஸ்டேட் ஆஃப் வார். ரியல் ஸ்டேட் ஆஃப் வாரில் இருக்கோமா? சட்டப்படி அனௌன்ஸ் பண்ணலை, சட்டம் நிறைவேற்றலை, இது வரைக்கும் பிரசிடென்ஷியல் டிக்ளரேஷன் வந்திருக்கா? இல்லை. ஸோ ஆர் வி இன் அ ஸ்டேட் ஆஃப் வார்? அந்த வார் டைம் மூடில் இருந்தோம். வர்ச்சுவலி வி ஆர் ஃபைட்டிங் அ வார். பட் இது முழு சண்டையா? இல்லை, கன்வென்ஷனல் வார்ஃபேர் அறிவிக்கல, அனௌன்ஸ் பண்ணல. முப்படை தளபதிகளுக்கான கமாண்டரான பிரசிடென்ட் திரௌபதி ஆர்டர் வந்துதா? வரல. ஓகே, கேபினட் நோட் கூட இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 26 இந்திய, அட்லீஸ்ட் நான் சொல்வது, அட்லீஸ்ட் நான் அதுக்கு சொல்ல வரல, 26 இந்திய உயிர்கள் ப்ளஸ் ஃபாரினர்ஸ் எல்லாரும் சேர்த்தா 30 பேர்கிட்ட கேஷுவாலிட்டி. இந்த 30 பேரோட உயிர்கள், இந்த நம் தாய்மார்கள்
சகோதரிகளின் அவர்களின் ஜீவாதாரத்தையும் அவர்களின் வருங்காலத்தையும் சீரழித்த அந்த தீவிரவாதிகளை பழிவாங்கும் உணர்ச்சி, அவர்களுக்கு பாடம் புகட்டணுன்ற அந்த ஒரு எண்ணமாவது இந்த அரசாங்கத்துக்கும் இன்றைய பிரதமருக்கும் இருந்தது. கொஞ்சம் நம்ம இந்திரா காந்தி வரைக்கும் போக வேணாம். இன்னைக்கு உயிரோடு இருக்கும் நபர்கள், அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஆட்சி 2004 முதல் 2014 வரை, மே 16 2014 வரை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஆட்சி. அன்றும் ஒரு பிரதமர் இருந்தார், இவர்கள் கைப்பாவையாக இருந்த பிரதமர், இன்று இருக்கும் காங்கிரஸாரின் கைப்பாவையாக இருந்த பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். அன்று சோனியா காந்தியோ இல்லை இன்று பேசும் ராகுல் காந்தியோ இல்லை மன்மோகன் சிங்கோ 168 பேரை கொன்ற மும்பை தாக்குதலில் செத்துப்போன அவங்களோட உயிர்களுக்கு அவங்க என்ன பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாங்க? ஷர்மான் ஷேக்கில் போய் பலூச்சிஸ்தானில் நாங்கள் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தது அது சரியா? இல்லை இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் போத் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் டெரர், அதாவது தீவிரவாதத்தை செய்தவனும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட 2 பேரும் ஒன்றுன்னு சொன்னது அது பதிலடியா? இல்லை வன்மையாக கண்டிக்கிறோம் கடுமையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அன்றைக்கி இருந்த ஹோம் மினிஸ்டர் வந்து சூட்டை மாத்திரம் மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு பாம் பிளாஸ்ட்டையும் போய் பார்த்தது அது சரியா? இல்லை தேங்க் காட் வி டிடன்ட் அட்டாக் பாகிஸ்தான்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் திட்டவட்டமாக அறிவித்தார். அதாவது ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்ம அடிக்கலான்னு சொன்னப்போ கூட வேணான்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்காம நியூக்ளியர் வார் வந்துடும் வெஸ்டர்ன் ப்ரெஷருக்கு அதுக்கு அடிபணிஞ்சாரு அது சரியா? ஏன் அவங்கள மன்மோகனை இந்திரா காந்தியோட கம்பேர் பண்ண வேண்டியதுன்னு? இந்திரா காந்தி போர் செய்த காலகட்ட நிலையில் இந்தியா வந்து அந்த த்ரெஷோல்ட் ஆஃப் பிகமிங் எ நியூக்ளியர் ஸ்டேட். பாகிஸ்தான் வாஸ் ஃபார் அவே ஃப்ரம் பிகமிங் எ நியூக்ளியர் ஸ்டேட். வெகு தொலைவில் இருந்தது. 2 பேருமே வந்து அணு ஆயுத நாடுகள் அல்ல அன்று. ஆனால் நோட் இன் ரெட் லைன்ஸ் 1967 அரப் இஸ்ரேலி கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஏர்ஃபோர்ஸை 90 நிமிடங்களில் நிலைகுலைய வைத்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இது. டீக்ளாசிஃபை ஆச்சுன்னா இந்த மொத்த சண்டையும் இந்த ஏர் வார்ஃபேர் நம்ம பண்ண விதம் சண்டை டீக்ளாசிஃபை ஆச்சுன்னா இட் வில் பி அ கிளாசிக் கேஸ். ஒரு சண்டை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இட் வாஸ் அ டிஃபென்சிவ் அஃபென்ஸ் வார்ஃபேர். டிஃபென்சிவ் அஃபென்சிவ் நம்ம மீது நடத்தின எல்லா தாக்குதல்களையும் நாம் தடுத்து நிறுத்தினோம். அதுவும் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நம்ம வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்க. பாகிஸ்தான் ஹஸ் ஃபெயில்டு மிசரபிளி. அவங்களோட இலக்குகள் எதையும் எட்டவில்லை அவங்க. ஆனால் நாம் 11 அவர்கள் முக்கியமான விமான தளங்கள் 11 விமான தளங்கள், அதில் ஒரு விமான தளம் F-16 இருக்கக்கூடிய விமான தளம், இன்னொன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பக்கத்திலேயே சர்கோடா இருக்கிறது வந்து பக்கத்திலேயே கைரானான்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் அங்கே வந்து நியூக்ளியர் 7 டனல்கள் இருக்குது, 7 முகவாயில்கள் இருக்குது. அதுக்கு அதில் 5 வாயில்களை மூடிட்டாங்க. உள்ளே இருந்தவங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தே வுட் ஹவ் பீன் குக்டு லைக் எ சிக்கன் இன் அ அவன். ஒரு கோழி அவனில் வச்சு சமைச்சா எப்படி குக் ஆகுமோ ரோஸ்ட் ஆகுமோ அது மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. உள்ள ஒரு மினி நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. சிஸ்மிக் ஆக்டிவிட்டி நோட் பண்ணியிருக்காங்க. 4 ரிக்டர் ஸ்கேல் மேலே அங்கே ஒரு சின்ன ஒரு பூகம்பம் வந்திருக்கு. அப்போ அங்கே நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அண்டர் கிரவுண்டில் டனலில் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இன்னைக்கு பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸோட நிலைமை என்ன? அதை எல்லாத்தையும் சீல் பண்ணியிருக்காங்க. சீல் பண்ணால் உள்ளே இருந்தவங்களோட நிலைமை என்ன? அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 1000 ஆண்டுக்கு 700 to 1000 ஆண்டு அவங்க திறக்க போகிறது இல்லை. அதை சீல்டு தான். அது கூட இருந்த மற்ற பாம்புங்களோட நிலைமை என்ன? ஸோ இவங்களா நினச்சா கூட உள்ளே போய் அந்த இதை ஃபிசைல் மெட்டீரியல் அந்த வார்ஹெட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லை ஒரு வார்ஹெட் வெடிச்சதுன்னா கூட அதோட ரியாக்ஷன் வந்து மற்ற வார்ஹெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது இட் பிகம்ஸ் லைக் அ ஹியூஜ் கேட்டாஸ்ட்ரோஃபிக் அட்டாக். அது ஒரு நம் கற்பனைக்கும் எட்ட முடியாத ஒரு பெரிய ஒரு விபத்தாக மாறும். விபத்து இல்லை, நம் தாக்குதல் அங்கே விபத்தாக மாறி உள்ளது.
அதை உள்ளே இருந்து இருந்தவங்களோட நிலைமை என்ன, அது பாகிஸ்தான் மீது எந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அதை யாராவது சாங்காய் ஹில்ஸ் அடிச்சிருக்காங்க, சாங்காய் ஹில்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடிச்சிருக்காங்க. 4 மெசைல் ஸ்டேஷன்ஸ், அவங்களோட மெசைல் ஏவுகணைகளை லான்ச் செய்யும் ஸ்டேஷனை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை மணித்துளிகளில் 90 மினிட்ஸ். எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட டிஜிஎம்ஓ கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன? நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சிட்டோம், பாகிஸ்தான் பாடிஸை எண்ண வேண்டியதும் அந்த பாடி பேக்ஸை பார்த்துக்க வேண்டியதும் அது பாகிஸ்தானோட வேலை, என் வேலை இல்லைன்னு சொன்னார். தே ஆர் த ரியல் ஹீரோஸ். சினிமாவில் பஞ்ச் டைலாக் அடிக்கிறது இல்லை, ஆன் ஸ்பாட் அடிச்சார் பாருங்க பஞ்ச் டைலாக், அது பஞ்சு. அது மாதிரி யாராவது பஞ்ச் டைலாக் அடிக்க முடியுமா? இவங்க யாரோ எழுதுனதை இவங்க வாசித்து திரும்பி ஒப்பிக்கிறாங்க பஞ்ச் டைலாக்னு சொல்லிட்டு. அதுவும் க்ளோஸ் டோர் கேமராஸில், க்ளோஸ் டோரில் டப்பிங் பண்ணும்போது ஒப்பிக்கிறது தான். இது மாதிரி ஆன் ஸ்பாட் பஞ்ச் அடிக்க முடியுமா? ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் வார். இது எப்படிப்பட்ட போர், இந்த போரின் தன்மை என்ன, இந்த போரை எப்படி நாம் நடத்தியுள்ளோம், இதுவரை எப்படி நடத்தியுள்ளோம், யாருக்கு எட்ஜ் இருக்கு, யாரின் கை ஓங்கிய நிலைமையில் இது இருந்திருக்கிறது, இன்னும் யாரோட கை ஓங்கி உள்ளது, உலக நாடுகள் இதனால் என்ன பாடம் கற்றுக்கொண்டன. அமெரிக்கா இன்னைக்கு ட்ரம்ப் இஸ் த பிக்கஸ்ட் ஜோக்கர் ஆஃப் த வேர்ல்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த அந்த பனிப்போரில் பாகிஸ்தானை ஃபுட்பால் ஆக்கி ட்ரம்ப்பை ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அதே நம்ம நிலைமை எடுத்து பாருங்கள், அமெரிக்கா வாண்டட் அஸ் டு ஸ்பீக் வித் பாகிஸ்தான், வேணுமென்னா நாங்கள் நடுவில் வரோன்னு சொன்னாங்க. இந்தியா என்ன நிலைப்பாடு எடுத்தது? இது நாங்கள் அவங்க டிஜிஎம்ஓ பேசணுன்னா நாங்கள் பேசிக்கிறோம், நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அமெரிக்கா வர வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட சேட்டலைட்ஸும் அவங்களோட சில பிளேன்ஸும் சில ஆக்ஷன் குரூப்ஸும் வந்து சம் ஆக்டிவிட்டி, எஸ்பெஷலி நியூக்ளியர் ஆக்டிவிட்டியை அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அலார்மிங் நேச்சராக இருக்கிறதுனால தான் இந்தியா கிட்ட ரிக்வெஸ்டாக வச்சுருக்காங்க, வார்னிங்காக கொடுக்கல. இந்த ஜேடி வேன்ஸ் வந்து சம் அலார்மிங் இன்டெல் கிடைச்சதுனால பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு டைரக்டாக ஃபோன் பண்ணி பேசினார். ரிக்வெஸ்ட் அதான் பேசினாருன்னு ஒரு 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 CNN ஆர்டிக்கல் வந்ததை பார்த்தோம். அந்த அலார்மிங் இன்டெல் அப்படின்றது பாகிஸ்தானில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தெரிந்தோ தெரியாமலோ இந்தியா அடிச்சிருச்சு. தெரிந்தே தான் அடித்தோம். ஓகே, இவர் ரேடியேஷன் லீக்கேஜஸ் இருப்பதா ரிப்போர்ட்ஸ் வருது. தெரிந்தே தான் அடித்தோம். ஏன்னா டிட்டரன்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னு நினச்சோம். டிட்டரன்ஸ் லெவலை வந்து பாகிஸ்தானுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோம். டிட்டரன்ஸ்ன்றது வந்து அவங்களோட பாகிஸ்தானி ஜென்ரல் லெஃப்டினன்ட் ஜெனரல் அகமது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், காதிம் அகமது நினைக்கிறேன். அவர் பீரியடில் 4 முக்கியமான விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணிச்சேன்னா இதெல்லாம் இந்தியா பண்ணக்கூடாது, பண்ணால் இது அணு ஆயுத போராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஃபை பண்ணார். 1, இந்தியா வந்து பாகிஸ்தானின் வான்வெளியில் குவெட்டா வரைக்கும் வந்தால் அது அணு ஆயுத போராக மாறும். 2, இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தினால் இது அணு ஆயுத, அதாவது தண்ணியை நிறுத்தினா அணு ஆயுத மாறும். 3, இந்தியா பாகிஸ்தானின் கடல் வழியாக வரும் வணிகத்தை தகர்த்தாலோ நிறுத்த முயன்றாலோ அதை பிளாக்கேட் பண்ணாலோ அணு ஆயுத போராக மாறும். 4, இந்தியா வந்து பாகிஸ்தானின் சென்டர் பாயிண்டில், அதாவது மையோன்னு சொல்லக்கூடிய பகுதியான வெஸ்ட் பஞ்சாபை நோக்கி படைகளை நவுத்தினாலோ பிஓகேவை நோக்கி படைகளை நவுத்தினாலோ இது அணு ஆயுத போராக மாறும். All the red lines have been crossed for your information. கத்தா வரைக்கும் போயிருக்கோம், பெஷாவர் அடிச்சிருக்கோம், இதை ராவல்பிண்டியை அடிச்சிருக்கோம், அவங்க தலைமையகத்தை இஸ்லாமாபாத்தை அடிச்சிருக்கோம், லாகோர் அடிச்சிருக்கோம், சியால்கோட்டை அடிச்சிருக்கோம், அவங்களோட ஏர்பேஸ் சர்கோடாலேருந்து ரஹீம் யார்கான், குஜ்ரான்வாலா, அவங்களோட முக்கியமான நகரங்கள் எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம். எல்லா ரெட் லைன்ஸையும் நம்ம வந்து திருப்பி எழுதியிருக்கோம், நீ ஒன்றும் பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் வந்து அவங்கள தற்காப்பு பண்ணிக்கிற மொத்த அந்த ஒரு அவங்களுக்கு இருந்த கெப்பாசிட்டியே
இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சண்டைக்கு முக்கியமானது ஒரு இராணுவம் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என்ன தேவை? முதல்ல வான்வழி நம்ம கட்டுப்பாட்டில் வரணும், நெக்ஸ்ட்டு கடல் நம்ம கட்டுப்பாட்டில் வரணும், அதுக்கப்புறம் தான் இராணுவம் வந்து அந்த நாட்டை ஈஸியாக கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஏன்னா வான்வெளி தாக்குதல் நம்ம மேலே நடத்தும் போது நம்மளால் மூவ் பண்ண முடியாது. கடல் வழியாக அவங்களுக்கு சப்ளை வரும்போது நம்மளால் வந்து அவங்கள நெருக்க முடியாது. ஸோ சி அண்ட் ஏரை கண்ட்ரோல் பண்ண விடனே சி வார்ஃபேர் அண்ட் ஏர் வார்ஃபேர் கான்செப்டை படிக்கிற எல்லாருக்குமே யார் வந்து ஏரில் வந்து சுப்பீரியாரிட்டி அடைகிறாங்களோ, யார் கடலில் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் வாட்டர்ஸ் அடைகிறாங்களோ அவங்க லேண்ட் டாமினேஷன் பண்ணுறது ஈஸி. எந்த பொருளுமோ ஒரு நாட்டுக்கு வரணும்னா ஒன்று வான்வெளியாக வரணும், இல்லை கடல் வழியாக வரணும். ரெண்டுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னா எப்படி வரும்? ஸோ லிட்டரலி வி சோக் them. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தானில் அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி அங்கேயும் சோக்காக இருந்தது. ஸோ பாகிஸ்தான் இப்படியும் மூவ் பண்ண முடியாது, இப்படியும் வர முடியாது, கீழேயும் போக முடியாது. ஏன்னா கடல் வந்துருச்சு, கடலையும் நம்ம பிளாக் பண்ணிட்டோம். வி ஆர் மினிட்ஸ் அவே ஃப்ரம் ஸ்ட்ரைக்கிங் கராச்சி. நேற்று டிஜிஎம்ஓ சொன்னார் இல்லை, நேவி டிஜிஎம்ஓ, வி ஆர் மினிட்ஸ் அவே ஃப்ரம் ஸ்ட்ரைக்கிங் கராச்சி. பிராமோஸ் மிசைல் ரெடியாக இருந்தது, நம்மளோட சப்மரைன்ஸ் நியூக்ளியர் சப்மரைன்ஸ் ரெடியாக இருந்தது, 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் அங்கே இருந்தது, நேவல் ஃப்ரிகேட்ஸ் கோவர்டிஸ் எல்லாமே அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு முழு போர் ஒத்திகை இல்லை, முழு பிளாக்கேடுக்கு ரெடியாக இருந்தோம். பாகிஸ்தான் இதுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கோ இல்லை அது திரும்பி அடிக்கிற அளவுக்கோ அவங்களுக்கு தன்மை இல்லை, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அவங்க நேவி முழுமையாக வந்து வீக்காகிடுச்சு. அவங்க பொருளாதாரம் வீக்காக நம்ம பொருளாதாரம் வளர வளர நம்ம இராணுவத்தை பலப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நம் நாட்டின் நலன் கருதி, கட்சியின் நலனோ ஒரு குடும்பத்தின் நலன் கருதியோ இல்லை. இதில் நான் கொஞ்சம் குயிக் ஃபயராக சில விஷயம் கேட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நம்மளுடைய கேம் சேஞ்சராக இருந்தது நம்மளுடைய லாஸ்ட் 10 years, அதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் 10 yearsன்னு சொல்லப்பட்ட லாஸ்ட் 10 years, இது லாஸ்ட் 10 years. ஸோ அந்த காங்கிரஸ் யூபிஏபியுடைய லாஸ்ட் 10 yearsல செய்த தவறுகளை திருத்தி லாஸ்ட் 10 yearsல மோடி கவர்மெண்ட் செய்த முக்கியமான சில ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். S-400, ரஃபேல், இது ரெண்டும் எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சராக நமக்கு இருந்திருக்குன்னு பார்க்குறோம். நம்மளுடைய எக்ஸ் ஃபேக்டராக இவை இரண்டும் இருந்திருக்கிறது. நான் இண்டிஜினியஸ் பற்றி அடுத்து வரேன். நான் முதல்ல கேட்குறது இந்த 2 ப்ரொக்யூர்மெண்ட், இதோடைய ரோல் என்னவா இருந்திருக்கு சார்? அடிப்படையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா S-400 நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணல சார். அது ஜுடிஷியஸாக தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட விமானங்களோ இல்லை முக்கியமான ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சாம்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். பராக், இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து செய்த மிசைல்கள். அப்புறம் ஸ்பைடர், அது இல்லாமல் ஆகாஷ், இந்தியாவிலேயே உள்நாட்டு ஆகாஷ் தயாரித்தது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், டாடா, எல்என்டி. நம்ம ப்ரைவேட் பிளேயரையே நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் வெளிநாட்டு ப்ரைவேட் பிளேயர் இந்தியாவில் வந்து வெப்பனை விற்கலாம், ஆனால் உள்நாட்டு இருக்கக்கூடிய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடாது. ஏன்னா நம்மளோடது லீக் ஆகிடுமா. வெளிநாட்டுக்கு லீக் ஆனால் பரவாயில்ல, அப்போ வெளிநாட்டில் அதாவது ஸ்டாண்டர்டே இல்லாத ஒரு உபகரணத்தை வாங்கினா கூட பரவாயில்ல. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஹெலிகாப்டர்ஸை வாங்கினாங்களே அகஸ்டா, அதில் இன்ஜின் ஆயிலே லீக் ஆகிட்டு இருந்தது, ஆயில் லீக் இருந்தது. அதை வந்து யார் வாங்க சொன்னா? எதுக்கு வாங்கினாங்க? இவர்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கு இந்திய குடிமகனின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செஞ்சாங்க இவங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த மிசைல்ஸ் எல்லாமே இப்போது இன்னொரு இது சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமர்ஸ் ரெடி பண்ணி மஹிந்திரா கூட சேர்ந்து நம்ம ஜாமிங் எக்யூப்மெண்ட்ஸ், ட்ரோன் ஜாமர்ஸ், அது பேசிவ் எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் வர ட்ரோனை வந்து அதோட சிக்னலை கண்டுபிடிக்காத வண்ணம் அதை ஜாம் பண்ணக்கூடிய தன்மையோடு அதை ரெடி பண்ணியிருக்கோம்.
அது மஹேந்திரா இதுலேருந்து வந்த வெஹிக்கிள் தான் அது. ட்ரோன் ஜாமர்ஸ், ப்ரொஜெக்டைல் டிடெக்டர்ஸ், அது ட்ரோன் ஆகட்டும் இல்லை அது ஒரு சின்ன மெசைல் ஆகட்டும், இதெல்லாம் உள்நாட்டு தயாரிப்புகள், கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த தயாரிப்புகள். மோடி அவர்கள் பிரதமரானவுடனே முதலிட்ட டிஆர்டிஓ மீட்டிங்கில் முதல் சொன்னது, இது மாதிரி நீங்கள் சும்மா ஓபி அடிச்சுட்டு இருந்தால் பத்தாது. இன்றைக்கி டிஆர்டிஓ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது ரிசர்ச் மேலே தான் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் அகுமெண்ட் பண்ணுறதுக்கு வெறும் டிஆர்டிஓ மாத்திரம் இல்லை, ப்ரைவேட் பிளேயர்ஸையும் இன்றைக்கி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவோட மொத்த உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? இராணுவ உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி 1,41,000 கோடி சார். அடுத்த வருடம் அது 1,66,000 கோடிக்கு போகும். இன்ற நிதியாண்டு மாத்திரம் 23,000 கோடிக்கு நம்ம உபகரணங்களை, போர்க்கருவிகளை வெளியே விற்றுருக்கோம். இட் இஸ் அரௌண்ட் $2 பில்லியன், நம்ம $2.5 பில்லியன் கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். வி ஹேவ் அன் ஆம்பிஷியஸ் எய்ம். நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் பை 2027 2030 $5 பில்லியன் நம்ம வந்து இராணுவ தளவா உபகரணங்களையும் ஆயுதங்களையும் விற்கணும்னு சொல்கிற ஒரு இலக்கை வச்சுருக்கோம். இந்த போரானது அதுக்கு அச்சாரம் போடும். இன்று சைனாவோட ப்ராடக்ட் வந்து நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நம்ம பாகிஸ்தான் சைனாக்கு பண்ண ஒரே நல்லது அதுதான். படம் போட்டு காட்டிட்டான், டே அப்பா டே சைனா எக்யூப்மெண்ட் எவனும் நம்பாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டான். இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் எந்த கண்ட்ரியாவது சைனா எக்யூப்மெண்ட்டை வாங்க போகுமா? அவன் இந்தியன் எக்யூப்மெண்ட்டை வாங்குவானா, சைனா எக்யூப்மெண்ட்டை வாங்குவானா? ஏன் சாங்காய் ஹில்லில் அமெரிக்கன் இது இருந்தது, டிடெக்ஷனும் ரேடாரும் அங்கே இருந்தது. அதாவது நம்ம அட்டாக் பண்ண வந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு அலாம் ரைஸ் பண்ணுறதுக்கும் அதை வச்சுருந்தாங்க. அதுவே ஃபங்க்ஷன் ஆகலை. இந்தியாவோட செயல்பாடுகள், இந்தியா எடுத்துக்கிட்ட முயற்சி, இஸ்ரோ மூலம் எடுத்துக்கொண்ட முயற்சி, நம்மளோட சேட்டலைட்ஸ் அமைச்சு அதை வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸுக்கு லிங்க் பண்ணி, நம்ம லைவ் ஃபீடை வந்து க்ரியேட் பண்ணி, இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணது, பலூச்சிஸ்தானில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு தார்மீக முறையில் மற்ற முறையில் சில விஷயங்கள் நாம் செய்தது, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இன்னைக்கு பாகிஸ்தான் மேலே நம்ம ப்ரெஷர் போடுறோம்னா அங்கே இருக்கிற பலூச்சிகளுக்கு அது லாபதாயகமாக முடிஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அவங்க பண்ணுற வேலை நம்மளுக்கு லாபமாக இருக்குங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க பலூச் ரெபல்ஸ். அவன் ரெபல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சுதந்திர போராட்ட வீரர்கள். பெண்களையும் குழந்தைகளையும் முதியோரையும் அப்பாவி மக்களையும் கொன்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து சுதந்திர முஜாஹிதீன் அவங்க சொல்லும்போது அவங்களோட உரிமைக்காகவும் அவங்களோட மண்ணின் உரிமைக்காகவும் அவங்களோட ஜீவாதாரத்துக்காகவும் போராடுற பலூச் மக்களை வந்து எப்படி தீவிரவாதின்னு நம்ம சொல்கிறது? ஓகே, இதில் இண்டிஜினியஸாக நம்ம பண்ணியிருக்கிற விஷயங்கள், நம்மளுடைய ஆகாஷ் வந்து பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் தேஜஸ் வந்து இதில் ரோல் ப்ளே பண்ணனாலும் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்கு. பிரம்மோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதா? சார், பிரம்மோஸ் யூஸ் பண்ணலன்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் சொன்னாலும், சொல்லாமல் சொல்லி அதை வெளிப்படையாக சொல்லாட்டியும் ஏர்ஃபோர்ஸு அதை சொல்லாமல் சொல்லி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறது யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆமாம், நேற்று யூபியில் நடந்த இதில் பிராமோஸ் எப்படி வேலை பார்த்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மேலே அப்படின்னு. அப்போது இவங்க சொல்லாட்டி அவர் சொல்லிட்டாரு. சார், இஃப் இட் வாஸ் ரெண்டாவது நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். நம்ம ரஃபேல் வாங்கினதால பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் 500 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று இலக்கை தாக்கக்கூடிய தன்மை கொண்ட வெப்பன் சிஸ்டம்ஸ் நம்ம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கோம். பாகிஸ்தானோட வான்வெளிக்கே போகல சார். நம்ம நாகாஸ்திரா லாய்ட்ரிங் அம்யூனிஷன், நாகாஸ்திரா 1 அப்படின்றது லாய்ட்ரிங் அம்யூனிஷன். அது எப்படின்னா அது உள்ளே போயிடும் எனிமி டெரிட்டரியில், வட்டம் இட்டுக்கிட்டே இருக்கும். அதோட டார்கெட் எப்போ ரேடாரில் வந்து அந்த டார்கெட் வந்து சீக் ஆகுதோ அப்போ அதை போய் அடிக்கும். அது வரைக்கும் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கினோம் பாருங்கள், ஹர்பூன், ஹரூப். அந்த ஹரூப்பும் அதே மாதிரி 7 மணி நேரம் வரைக்கும் சுற்றுமா. அது டார்கெட்டை ஜீரோயின் பண்ணுற வரைக்கும் 7 மணி நேரம் ஆக்டிவாக இருக்குமா. அது
இது எதை காட்டுது? பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு காட்டுதா இல்லையா? அப்போ நினச்சப்போ உள்ளே போயிருக்கோம், நினச்சப்போ அடிச்சிருக்கோம், நினச்சப்போ வெளியே வந்திருக்கோம். அதுவும் நம்ம உள்ளே போகாமலே அடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையும். ஸோ இந்த போரானது இட்ஸ் அ கிளாசிக்கல் வார். இந்த சண்டையானது வந்து முக்கியமான சில விஷயங்களை உலகுக்கு பறைசாட்ட போகிறது. ஒன்று, நியூக்ளியர் அம்பரல்லா கீழே 2 நியூக்ளியர் நாடுகள் எப்படி ஒரு சண்டையை வந்து ஷிஃப்டாக பண்ண முடியும், கைனடிக் சர்ஜிக்கலாக பண்ண முடியும், நியூக்ளியராக எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தாமல் சர்ஜிக்கலாக பிளான்டாக த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணாமல் எப்படி பண்ண முடியும், அது அணுவாயுத போரா மாறாமல் எப்படி அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது, துல்லியமான தாக்குதல்கள் எப்படி பண்ண முடியும். மூணாவது, உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும். அதாவது குறிப்பிட்டு டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஒரு நாடு தன்னிலை பெற்ற நாடாக இருந்தால் அதுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? வெறும் S-400 நம்மளுக்கு ஒர்க் பண்ணல சார், நம்மளோட இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் கூட நம்மளுக்கு கை கொடுத்துருக்கு. இதில் இட்ஸ் அ கிளாசிக் கேஸ். நம்மளோட புத்தியும் நமது எண்ணமும் சரியாக இருந்தால் எப்பேற்பட்ட வல்லமை கொண்ட நாட்டையும் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த சண்டை காட்டியிருக்கு. இன்னைக்கு அமெரிக்கன்ஸ் வந்து முழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு புரியல. அவங்களுடைய F-16 காலி பண்ணியிருக்கோம். இல்லை சார், வர்ச்சுவலாக இல்லை, இட் இஸ் கான். ரெண்டாவது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சைனாவோட J-17, இன்னைக்கு சைனாவோட J-17 யாராவது இன்னைக்கு அதுக்கு இருக்கிற பிராண்ட் வேல்யூ என்ன? உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நாகாஸ்திரான்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து அதோட ஷேர் மார்க்கெட்டில் அதோட ஸ்டாக் வேல்யூ ஏறி இருக்கு. ப்ரைவேட் டிஃபென்ஸ் பிளேயர்ஸை வச்சு பண்ணுறோம் சார், அவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது இருக்குல்ல சார். வெப்பன் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பண்ணக்கூடாது, நம்ம காந்தி பிறந்த நாடுன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா சார். அஹிம்சை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது தான். அதுக்கன்ட்டு நான் பக்கத்தில் இருக்கிறவன் ஜீவஹிம்சை பண்ணும்போது நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், இந்த கணத்தில் அடித்தா இந்த கணத்தை காட்டுவேன்னு சொல்லிட்டு அது அந்த தேவையில்லை. இட் இஸ் யுவர் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. அதன் ஒரு பாகமாக நீங்கள் அதுக்கு ஆள், அம்பு, பலம் என்ன வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதை தான் மோடி அரசு பண்ணியிருக்கு. இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க கொடுத்த இம்பெட்டஸ், ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கூட்டு வந்தது, டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணது, R&D பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கேம் சேஞ்சர் சார். நம்மளோட பொருளாதாரம் சரி, இவங்க சொல்கிறாங்க மோடி அரசாங்கம் வந்தப்புறம் என்ன பெரிய வித்தியாசம் வந்து, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த டைப் ஆஃப் அம்யூனிஷன்ஸ், இந்த டைப் ஆஃப் வெப்பன்ஸ் எல்லாமே, இந்த போர்க்கருவிகள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருந்தா நம்மளுக்கு சீப்பாக எவனாவது கொடுத்துருக்க போகிறானா? இப்போ உள்நாட்டில் இது தயாரிக்கிறதுனால, இந்த ஆத்ம நிர்பர் பாரத் என்ற அந்த பேரில் நம்ம தயாரிக்கிறதுனால அதுலேருந்து என்னத்தை கெயின் பண்ணணும்? நம்ம அந்நிய செலாவணியை நம்ம மிச்சப்படுத்தணும். ரெண்டாவது, டெக்னாலஜி நம்மளுது, ப்ரொடக்ஷனும் நம்ம லைன்லேயே இருக்குது. நாளைக்கு தேவைப்பட்டால், சண்டை அதிகரித்தால் நம்ம தேவைப்பட்ட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். வார் டைமில் போய் ஒருத்தங்கிட்ட போய் ஒரு வெப்பன் கேட்க போனோண்டான்னா அவன் வந்து அவனுக்கும் நம்மளுக்கும் உறவு சரியா இல்லை, அவன் அதில் லாபம் பார்க்கணும்னு நினச்சான்னா 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு விற்க மாட்டானா? ஏன் நம்ம போகிற தீபாவளி அப்போ பஸ்ஸில் போகிறதுக்கே நம்மளுக்கு 500 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு இந்த ப்ரைவேட் ட்ராவல்ஸ்காரங்க விற்கிறாங்களா இல்லையா? கவர்மெண்ட்டோட ஏர்லைன்ஸே கூட என்ன பண்ணுவாங்க, சர்ஜ் ப்ரைஸிங். 10 நாள் டிக்கெட் போட்டால் என்ன ப்ரைஸு, கடைசி நாள் டிக்கெட் போட்டால் என்ன ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். தேவையற்ற செலவீனங்களை நம்ம குறைத்துள்ளோம். மெயின் கரப்ஷன் குறைஞ்சிருக்கு. ஆனால் இதை நிறுத்த பார்த்தது யார்? ரஃபேலை வாங்க வேண்டாம்னு சொன்னது யார்? S-400 வாங்கினா நாங்கள் பேன் எடுத்துகிட்டு வரோன்ட்டு அமெரிக்கா மிரட்டினப்போ அதையே வந்து அதை தொடர்ந்து அவங்களோட நிலைப்பாடை வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வெளிப்படுத்தினது இந்தியாவில் யார்? இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டாட்டாவோ இல்லை அம்பானியோ இல்லை அதானியோ இல்லை மஹேந்திராவோ LNTயோ இல்லை கிர்லாஸ்கரோ இல்லை கல்யாணி குரூப்போ இவங்கெல்லாம் உள்ளே நுழையும் போது இவங்களெல்லாம் இது வந்து இந்தியாவோட
பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக மாறணும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டது யாரு? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்கேம் பண்ணவங்க. இந்தியாவில் முதல் ஸ்கேம் என்ன? ஜீப் ஸ்கேம். அன்று முதல் இன்று வரை அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் எல்லாம் ஏதோ ஒரு ஊழல் புகார் இருந்துட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ இல்லாதது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்ன்றீங்க. கேம் சேஞ்சர் இல்லை சார். ஃபஸ்ட்டு ஊழல் இல்லைன்றது ஒரு சேஞ்சு. ரெண்டாவது, உள்நாட்டு உற்பத்தியை வந்து தன்னிலை பெற்ற நாடாக நம்ம உற்பத்தியை பெருக்கினது ஒரு கேம் சேஞ்சர். நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வழிவகுத்தது. சரி, ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதை மூடி வச்சுட்டு பக்கம் தள்ளிடுன்னு சொல்லிட்டு சொல்லாமல், சரி அடுத்த முயற்சிக்கு போ, நீ வந்து டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இம்பட்டஸ் கொடுத்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் இங்கேயே டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம். கட்டமைப்பை உருவாக்கணும். இது நிரந்தரமா இல்லை வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றது நிரந்தரமா? ஓகே சார், நமக்கு இதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது. இதில் நான் கேட்குறது, இந்தியாவுடைய இந்த போஷரிங் சீஸ்ஃபயருக்கு நம்ம ஏற்றுக்கொண்டது. சீஸ்ஃபயர்னா அவங்க இதை எக்ஸாக்ட் டேர்மில் பார்க்கணும்னா மிலிட்ரி பாஸ் அப்படின்னு மட்டும் மிலிட்ரி ஆக்ஷனுக்கான பாஸ். ஆப்ரேஷன் கண்டினியூஸ் தான் இருக்காங்க, வார்ஃபேர் அட்டையரில் தான் இருக்காங்க, தொடர் ஆலோசனைகள் போயிட்டு தான் இருக்குது. படைகள் திரும்ப பெறவில்லை, படைகளும் அங்கேயே தான் இருக்கும். அவங்க தான் வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு அந்நிய நாட்டு இதுக்கு பணிந்ததாக விமர்சனம்லாம் இருக்குது. நம்மளுடைய பாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி, இல்லை இது வந்து ஒரு ரிட்ரீட்டாக நம்ம பார்க்கணுமா? உங்களுக்கு வந்து நான் ஸ்கேலை சொல்லிடுறேன். வாட் இஸ் நம்மளோட குறிக்கோள் என்ன? தீவிரவாத இதை முகாம்களை தாக்குவது. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் ஈடுபட்டனர். அதற்கு நாம் பதில் தாக்குதல் ஃபஸ்ட்டு 2 நாள் பண்ணோம். 3ஆவது நாள் அந்த எல்லையை, அதாவது அந்த நாம் சகிக்கும் தன்மையை வந்து இழந்தப்போ அடுத்து என்ன பண்ணோம்? பாகிஸ்தானோட மொத்த வான்வெளியே நம் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்களோட மொத்த இதையும் கொலாப்ஸ் பண்ண விட்டோம். முடிஞ்சு போச்சா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கப்பல் படையும் விமானப்படையும் அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. மிலிட்ரியை மொபிலைஸ் பண்ணல, கான்டாக்ட்லெஸ் கைனெட்டிக் வார்ஃபேரை தான் இதை மெயின்டைன் பண்ணும். நேருக்கு நேர் இராணுவம் மோதிக்கவே இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு இதால் பெரிய சேதம். நம் இராணுவம் உள்ள இதை இப்போ கம்பேர் பண்ணட்டும். இந்திரா காந்தி மோடியை எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க, அப்போது இப்போ எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க. அத்தனை உயிர்களை பலி கொடுத்து பிஓகே மீட்காத பிரதமர் எங்கே? இத்தனை உயிர்களை பலி கொடுக்காம பாகிஸ்தானுக்கு உயிர் பயம் காட்டிய பிரதமர் எங்கே? யார் சிறந்த பிரதமர்? மோடி. அஃப்கோர்ஸ் ஒன் ஷுட் நாட் கம்பேர். அவர்கள் இருந்த காலகட்டம் வேற. நியூக்ளியர் பவர், இப்போ நம்ம 2 பேருமே நியூக்ளியர் பவர், அப்போது நியூக்ளியர் இல்லவே இல்லை, ஃபேக்டரி இல்லவே. கடைசி பாயிண்ட் நான் சொல்லிக்க விரும்புறது, இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி, அதாவது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன சொன்னார்? அண்டர்ஸ்டாண்டிங்னு தான் சொன்னார். புட் இட் இன் கோட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு விதமான ஒத்துழைப்போ இல்லை ஒரு புரிதலோ இப்படி தான் வச்சுக்கணுமே தவிர்த்து சீஸ்ஃபயர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார் அவர். டிஜிஎம்ஓக்கள் பேசின இதுலேயும் அண்டர்ஸ்டாண்டிங், மிலிட்ரி பாஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தினாங்க. சீஸ்ஃபயர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. சீஸ்ஃபயர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அதை பயன்படுத்தினவர் ட்ரம்ப். அப்போ தேர்ட் பார்ட்டி வந்தால் கூட அது சீஸ்ஃபயராக மாறலாம். அது சீஸ்ஃபயர் கேன் பி ஓரல் ஆர் அக்ரிமெண்ட். இது எதுவுமே இல்லை. இட் இஸ் அ தான்னா தற்காலிகமான நிறுத்தம். அது எதுக்கு பண்ணுவோண்டானா, சில நேரத்தில் நம்மளை நாமே அசஸ் பண்ணிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் மூவ்ஸை அசஸ் பண்ணிக்கிறதுக்கும் எனிமியோட மூவ்ஸை அசஸ் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எனிமி ரீக்ரூப் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டானா உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் உலகத்தின் பார்வையில் நம்மளை அதாவது அத்துமீறி தாக்கின ஒரு படையாகவோ இல்லை நாம் நிர்ணயித்த இலக்கையும் மீறி நாம் பாகிஸ்தானை தாக்கின ஒரு நாடாகவோ கருதப்பட வேண்டுமா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில்? இன்னைக்கு அக்ரஸர் யாரு? தவறு செய்த நாடு எது? பாகிஸ்தானாவை இந்தியா உலகம் எப்படி பார்க்குது? பாகிஸ்தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் செய்த தவறுக்கு இந்தியா தண்டனை கொடுத்துருக்குன்னு பார்க்குது. அதே நம்ம வந்து இராணுவத்தை உள்ளே அனுப்புறது இதெல்லாம் பண்ணியிருந்தோம்டான்னா அப்போது நம்ம வந்து நம்மளோட எண்ணம் வந்து வேற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிருக்கும். அதனால ஒவ்வொரு ப்ரெஸ் ப்ரீஃபிங்லேயும்
எங்களை நாங்கள் தற்காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை அடிக்கவில்லை, மக்களை அடிக்கவில்லை. பாகிஸ்தானின் தீவிரவாதி முகாம்களை தான் அழித்தோம். இப்படி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அப்புறம் இராணுவ தளத்தையே கூட அழிச்சா கூட நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்? இராணுவம் வந்து அவங்க இராணுவம் எங்கள் மக்களை அடிக்கிறதுனால நாங்கள் அவங்க இராணுவ தளவானங்களை அழித்தோம். ஸோ நம்ம எப்பயுமே நம்மளோட மாரல் ஹை கிரவுண்டு, நாம் 10 பேர் பார்க்கும்போது நான் செய்தது சரின்னு சொல்கிற விதத்தில் இருக்கணும் சார். நான் என்னோட ஆக்ஷன்ஸை நான் ஜஸ்டிஃபை பண்ணோம் மக்கள் நடுவில். அது ஜஸ்டிஃபைடாக இருக்கா இல்லையா? மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்தது சரி, ஓகே, இவங்க பண்ணியிருக்கிறது நியாயம்தான். இது வந்து இந்த முயற்சியானது, இந்த அரசாங்கத்தின் முயற்சியானது வந்து பலனளிக்கும் வகையில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒத்துக்கிற விதத்தில் இருக்கு. நம்ம திடீர்னு வந்து கோல் போஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போய் பிடிக்கிறதுன்னு சொல்றது வந்து இட் இஸ் சேஞ்சிங் த கோல் போஸ்ட். அப்போ என்ன உண்டான்னா, நாம் பாகிஸ்தான் பாதிக்கப்பட்ட நாடாகவும் நாம் தவறு செய்த நாடாகவும் மாறக்கூடும். இப்போ பாகிஸ்தான் செய்த தவறுகளுக்கு நாம் தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்மளோட பிஓகே ஆப்ரேஷன் தனியாக நடக்கும், ஒரு நாள் நடக்கும், இப்பயே கூட நடக்கலாம். எஸ்கலேஷன் சைக்கிள் அவன் தானே சார், நான் ஒவ்வொரு சைக்கிளும் அவன் தான் எடுத்துட்டு போனான். அவன் நகத்தை நம்ம அதை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம். நம்ம நகர்த்த மாட்டோம், நம்ம நகத்தை மாட்டோன்றது நம்மளோட நிலைப்பாடு. அவன் நகத்தினா அதுக்கிட்ட நம்ம பார்த்துட்டு இருக்க போறது இல்லை, கூட சேர்ந்து நகர்வோம். ஒரு அடி எக்ஸ்ட்ராவே போவோம் தேவைப்பட்டால், ஒரு அடி இல்லை பல அடி எக்ஸ்ட்ராவே கொடுப்போம். இப்போ வந்து சைக்கிள் 3 சைக்கிள் 4 அவன் வயிற்று வலிக்கு அவன் பாஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு வயிறு வலிக்குதே, என்னால் விட்டுரு சாமி, என்னை விட்டுரு, அடிச்சது போதும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நம்ம கண்டினியூ பண்ணோம்டான்னா நம்ம அக்ரஸரா தெரியும். நம்ம வந்து உலகத்தின் பார்வையில் நாம் ஏதோ தவறு செய்கிறோம் என்று அவங்க சித்திரிப்பாங்க. அந்த ஒரு இதுக்குள்ள நம்ம ஃப்ரேம்குள்ள மாட்டணுமா? உங்களுக்கு நியாயமா அது? சசி தரூரோட கமெண்ட் பாருங்க, இஸ் a former diplomat. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, புரிதல் உள்ளவர்கள் ஒழுங்கா பேசுவாங்க, அறகுறையா சப்ஜெக்ட் தெரியாம இங்க சிலர் பேசினாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் நடைபயணம் சென்ற உடனே அங்க சீஸ்ஃபயர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, சரி அங்க நடைபயணம் பண்ணாரு, இங்க கூட ராமேஸ்வரம் டு கொடியக்கரையோ இல்லை தனுஷ்கோடி வரைக்கும் ஒரு நடைபயணம் பண்ணட்டுமே, கச்சத்தீவு திரும்பி வந்துருமான்னு பார்க்கலாம். முதல்வரே சொல்லிக்கல சார், இதை கூட இருக்கவங்க சொல்லிப்பாங்க. கூட அவருக்கு அவர் பேரை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குல்ல, அந்த கூட்டம் சொல்றது இதெல்லாம். அதாவது அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு முதல்வர் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் நடைப்பயணம் போனா அங்க சண்டை நேடுமா? அவருக்கே தெரியும் அவரோட நிலைமை. 28 சிஎம்ல அவர் ஒரு சிஎம், அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு 27 சிஎம், மணிப்பூர் சிஎம் இல்லை, டிஸ்மிஸ்டு. 28 சிஎம்ல 28 தான், ஏன்னா உமர் அப்துல்லா இருக்கிறதுனால 29, 28 சிஎம்ல அவர் ஒரு சிஎம், அவ்வளவுதான். ஆனா ஒரு பிஎம் சொல்லி நடக்குமா இல்லை சிஎம் சொல்லி நடக்குமா? அப்படி சிஎம் சொல்லி நடக்கிறதா இருந்தா மாண்புமிகு தமிழக முதல்வரை அவரை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, அவர்கள் கட்சி சொன்னது போல் ஒரு நடைபயணம் அவரும் வந்து ராமேஸ்வரம் வரை, ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரை சென்றாலோ, இல்லை அங்கே ராமேஸ்வரத்தையே வந்து ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலோ, அங்கே போய் அவரோட இந்திய ஒருமைப்பாட்டுக்காக அவர் ஒரு குரலை எழுப்பினாலோ, அவர் ஒரு சிறந்த தேசியவாதி என்று காட்டிக்கொள்ளும் வகையில் அவர் சில விஷயங்கள் அங்கே பகிர்ந்தாலோ, கச்சத்தீவை மீட்பது என் வாழ்நாளின் லட்சியம்னு சொல்லிட்டு அவர் பலமுறை சொல்லியிருக்காரு திமுக இதுன்னு சொல்லிட்டு, அதை அவர் அங்கே போய் நிலைப்படுத்தினாருன்னா லட்சத்தீவு கச்சத்தீவு நம்மளுக்கு வந்துடும் இல்லை. முதல்ல 272 ஏக்கர் இருக்கிற கச்சத்தீவு முதல்ல வருதான்னு பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் இது மாதிரி மிகைப்படுத்தி சொல்வதில் இங்கே வந்து வல்லவர்களாக இருக்காங்க. அவங்க மிகைப்படுத்தி சொல்வதால் மற்றவர்கள் அதை வந்து ரசிக்கும் தன்மையில் இல்லை. அது அவரோட பொசிஷனுக்கும் அவரோட பதவிக்கும் கலக்கம் கற்பிக்கும் வகையில் இருக்கு. புரியுது. பிகாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் நாட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ஸ்டேட். அது மாண்புமிகு முதல்வருக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு குடிமகனா பிரஜையா அவரோட கடமை ஆற்றியிருக்கார். அது வரைக்கும் வரவேற்கத்தக்கது. அதை விட்டு அதை ரொம்ப மிகைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, தப்பான ஒரு முன்னுதாரணமாக மாறக்கூடும்.
இது சரியில்லை. ரொம்ப அருமையாக பல விஷயங்களை சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெயின் நன்றி.